புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து பதிவில் 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம், செழிப்பையும் தரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவிற்கும் உலகிற்கும் ஒளிமயமான நிலையான எதிர்காலத்தை உருவாக்க இணைந்து பணியாற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம் என்றும் குடியரசுத் தலைவர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து பதிவில், இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் முடிவில்லாத மகிழ்ச்சியையும் தரட்டும் என்றும், புத்தாண்டு அனைவருக்கும் அற்புதமான, ஆரோக்கியமான, செழிப்பான ஆண்டாக அமையட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து பதிவில், சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து நமது தேசத்தின் நிலையான உள்ளடக்கிய முன்னேற்றத்திற்கு அதிக ஆர்வத்துடன் பங்களிப்பை வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டையொட்டி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உலகெங்கும் அமைதி நிலவி நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கட்டும் என்றும், தமிழக அரசிற்கு வழிகாட்டும் அனைவருக்கும் எனது உளம் நிறைந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாசிச சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமத்துவம் என முற்போக்கு பாதையில் பயணிப்போம் என்கிற உறுதியோடு புத்தாண்டை வரவேற்போம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தம் புது நம்பிக்கைகளுடன் மலருகின்ற இந்த புத்தாண்டில் தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து நிலைகளிலும் வாழும் மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலரும் புத்தாண்டில் பெண்ணுரிமை, மண்ணுரிமை காப்போம் என த.வே.க தலைவர் விஜய் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உண்மையான சமூக நீதியுடன் சமத்துவ தமிழகம் அமைக்க உறுதியேற்போம் என்றும் விஜய் பதிவிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில், நம்முடைய தேர்வு நமக்கானது மட்டுமின்றி நம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குமானது என்பதை நினைவில் கொண்டு நல்லவற்றையே தேர்ந்தெடுப்போம் என்று பதிவிட்டு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.